எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ச்சியா இஸ்லாத்தை வாழ்வியலாக நெறியாக ஏற்றுக்கொண்ட பல சகோதர சகோதரிகள்கிட்ட அவங்களுடைய அனுபவங்கள் உரையாடல் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா சகோதரர் சங்கரன் நாராயணன் என்கிற அப்துல் ரஹ்மான் அவங்க வருகை தந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சங்கரன் நாராயணன் என்ற அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், சரி, என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா பல காரணங்கள் சொல்லலாம். பட் எதா இருந்தாலும் அடிப்படைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தீண்டாமை. ஏன்னா நான் எங்க அப்பா செங்குந்த முதலியார் காஸ்ட், அம்மா இந்த பிராமின் கல்ச்சர், அவங்களையும் நிறைய இன்டர் காஸ்ட் தான் இருக்கு. அவங்களும் அந்த மாதிரி ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஒரு காஸ்ட் தான். அவங்க ஃபேமிலி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி. பூஜை புனஸ்காரம் எல்லாமே இருக்கும். நான் தெரியாம என்னோட ஒரு கீழ் ஜாதி நண்பர் அவர் எனக்கு கீழ் ஜாதின்னு தெரியாது. ஸ்கூல்ல படிக்கும்போது ஜாதி நம்ம எங்க பார்க்க போறோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நண்பர்களா பழகும். ஸோ அப்படி நான் என் நண்பர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன் சாப்பிட. அங்க அவர் அவமானப்படுத்தப்பட்டு வெளியே அனுப்பப்படுறாரு. பிகாஸ் அவர் ஒரு கீழ் ஜாதிக்கார பையன். எனக்கு அன்னைக்கு தான் அவர் கீழ் ஜாதின்னு தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. எந்த தெருன்னு பேரை கேட்டாங்க. அந்த பையன் அந்த தெரு பேர் சொன்ன உடனே வெளியே தோற்றினான். ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம்னா முஸ்லீமா போகணும்னு மாற்றம். நம்ம இருக்கிற இந்த ரிலீஜன் தப்புன்னு நான் அப்பதான் புரியுறேன். அதுக்கப்புறம் நிறைய காரணங்கள், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. பட் இறுதியாக நான் இருக்கிற இந்த டெஸ்டினேஷன் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். யாரும் என்கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்கணும், இஸ்லாத்தை பத்தியான யாரும் சொன்னதில்லை. பட் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்க இந்து மதத்தை பின்பற்றி இருந்துருக்கீங்க. ஏன் இந்த தீண்டாமை எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவத்து பக்கம் போயிருக்கலாம், இல்ல வேற மதத்துக்கு எங்கேயா போயிருக்கலாம், இல்ல கடவுளே வேணாம்னு சொல்லிட்டு கூட நம்ம இந்த தீண்டாமை ஒழிக்கிறது இருக்கல. ஏன் இஸ்லாத்தை சூஸ் பண்ணணும்? இஸ்லாம் சூஸ் பண்றது அது ஒரு பெரிய ஜேர்னி. நான் இப்ப இந்த தீண்டாமை பார்த்தோன்னே, நான் சொன்ன மாதிரி தீண்டாமை பார்த்தோன்னே நான் இஸ்லாத்துக்குள்ள எல்லாம் வரல. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த டைத்துல இஸ்லாம்னா பிடிக்காது. ஏன் அப்படின்னா ஒரு டீ கடைக்கு போனா கூட இவங்க எல்லாம் நல்லா அத்தரை போட்டு ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபியூம் போட்டு வருவாங்க. எனக்கு அது சுத்தமா செட் ஆகும். வந்துட்டாங்கப்பா அப்படின்னு இருந்துச்சு ஓடிடும். அப்புறம் அந்த தாடி எல்லாம் பார்த்தா பயமா இருக்கும். ஆக்சுவலி என்ன இயல்பா தாடி இல்லாம தான் ஃபேஸ் இருக்கும். அந்த தாடியெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு இதா இருக்கும். பட் ஏன் இஸ்லாம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்ஃபேக்ட் நான் கிறிஸ்டியனாவும் போனேன். ஒரு 4 வருஷம் கிறிஸ்டியனா இருந்தேன். ரோமன் கேத்தலிக்ல 1 இயர் இருந்தேன். சிஎஸ்ஐல ஒரு 6 மாசம் இருந்தேன். அப்புறம் ஏஜி சர்ச்சும்பாங்க, அசம்பிள் ஆஃப் காட், அதுல ஒரு 2 வருஷம் பயணிச்சேன். அப்புறம் ஒரு 6 மாசம் பென்டிகாஸ்ட், ஒயிட் அண்ட் ஒயிட் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு இதுல மேக்ஸிமம் கிறிஸ்தவத்துக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் போயிட்டு. ஆமா, அது நம்ம போல இறைவனா அனுப்பிச்சது. ஏன்னா நம்ம எங்க போனாலும் அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சு நம்ம போறோம். எதையும் நம்ம ஆராய்ச்சி பண்றோம்லாம் போல. நான் கிறிஸ்டினா மாறும்போது கூட கிறிஸ்டியானிட்டி தான் உண்மைன்னு நினைச்சு நான் போறேன். உள்ள அப்படிதான் என்ன இறைவன் அனுப்புறான். ஸோ அங்கேயுமே இருக்கு. என்ன அப்படின்னா எஸ்சி கிறிஸ்டின் நாடார் கிறிஸ்டினுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி பிராமின்ல இருந்து ஒருத்தவங்க கிறிஸ்டினா வராங்க அப்படின்னா அவங்க ரோமன் கேத்தலிக் கவர் பண்ணிடுவாங்க. டக்குன்னு ஹை ஜாதினா அது ரோமன் கேத்தலிக் இந்த மாதிரி கொண்டு போய் அப்படி இது பண்ணிக்குவாங்க. ஸோ ஜாதி இல்லாத ஒரு மதம்னு நம்மளால பார்க்க முடியும்னா எனக்கு தெரிஞ்சது இஸ்லாம் தான். மேபி இதை பாக்குறவங்க கூட நினைக்கலாம், அவங்களே பட்டாணி இருக்கு, உருது இருக்கு, அது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ஒரு வேறுபாடு கிடையாது. இது ஒரு பிசினஸ் அடிப்படையில அவங்க கொண்டு வச்சுக்கிட்ட பேர். இந்த பேரை வச்சுக்கிட்டு உயர்வு தாழ்வியாவும் எங்கேயும் கற்பிக்கல. பட்டான் அப்படின்னா அவர் நாட்டை பாதுகாக்கிறவரு, ராவுத்தர் அப்படின்னா வணிகம் செய்யக்கூடியவர், இந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா இதை வச்சு உயர்வு தாழ்வு கற்பிச்சுக்கல. அது எனக்கு ரொம்ப இஸ்லாம்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கிறிஸ்டினும் போனேன், அங்கேயும் ஜாதிகள் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்றேன், நாடார் கிறிஸ்டின் எஸ்சி கிறிஸ்டின் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இஸ்லாம் ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த என்ன சொல்றது, மனிதனை மனிதனாக மதிச்சு. நான் திருப்பி சொல்றேன், இஸ்லாம தெரிஞ்சுக்கணும்னா இஸ்லாமியர்களை பார்க்க கூடாது. எனக்கு ஒரு ஹிந்துவை பத்தி தெரியணும் அப்படின்னா நான் ஒரு ஹிந்துவோட வீட்டுல உட்காந்து அவன் எப்படி பண்றான்னு பார்க்க கூடாது. ஒரு கிறிஸ்டினை பத்தி தெரியணும்னா நான் கிறிஸ்டின் வீட்டுல போய் அவன் எப்படி பார்க்க கூடாது. எனக்கு ஹிந்து பத்தி தெரியணும், எனக்கு இந்து மதத்தை பத்தி தெரியணும், கிறிஸ்டின் பத்தி தெரியணும், அதோட ஸ்கிரிப்சர்ஸ் எடுத்து படிக்கணும். அதுல ஆகமங்கள் விதிகள் எப்படின்னு பார்க்கணும். ஸோ அதே மாதிரிதான் இஸ்லாம் நான் படிக்கும்போது ரொம்ப நல்ல ரிலீஜனா இருந்தது. பட் நான் பார்க்கும்போதும் அந்த மாதிரி மக்கள் யாரும் இல்லை. பிகாஸ் அவங்களோட அது அறியாமையா இல்ல அந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்பாங்கல்ல, இங்க இருக்கிற அந்த மக்களோட சேர்ந்து இவங்க மக்களா இருக்காங்களாங்கிறது ஐ டோன்ட் நோ. பட் இஸ்லாம் நான் குறிப்பிட்டு சூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம், சொன்னதை செய்யற மதம்.
இன்னைக்கு எல்லா மதமும் சொல்லுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது. எந்த மதம் அதை நடைமுறைப்படுத்தி காமிச்சிருக்கு சொல்லுங்க? இஸ்லாம் தவிர்த்து, இஸ்லாமிய மதத்தை தவிர வேற எல்லா மதங்களும் சொல்றது ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஆனா அது செய்யறது இல்லை. இஸ்லாம் அப்படிங்கிற இந்த ஒரு மார்க்கம் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி அதை செய்யுது. அதனால ரொம்ப எனக்கு இது அட்ராக்ஷன் ஆயிடுச்சு எல்லா போடுவேன். அதாவது நீங்க கிறிஸ்தவத்துக்கு போயிருந்தீங்களா, போயிட்டு வெளியில வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல, அது நீங்க சொன்னா நல்லா இருக்கும். வெளியில வர்றதுக்கு நான் இப்ப நான் இங்க முழுக்க முழுக்க சொல்லலாம் என்னுடைய அனுபவம், உங்களுடைய அனுபவங்கள். யாரை பத்தியும் நான் புண்படுத்தவோ இதுக்காக கிடையாது. கிறிஸ்டியானிட்டி வந்து உண்மையாலுமே அது வந்து ஒரு அன்பின் மார்க்கம்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா அங்க போய் பார்த்தாதான் தெரியும். அங்க அவங்களோட பழகுற விதம், அணுகுமுறை எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும். அவங்க செய்யற பணிகள் எல்லாம் அவங்கள மாதிரி யாருமே செய்ய முடியாதுன்ற லெவலுக்கு அவங்க செய்வாங்க. அந்த நர்சஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ரொம்ப நம்மளாம் கூட ஒரு இடத்துல வந்து நாரிச்சுன்னா கொஞ்சம் சுழிப்போம். அர்ப்பணிப்பா செய்யறதுக்கு வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். திருச்சியில வந்து அந்த சர்ச் பேர் எனக்கு டக்குன்னு தெரியல, பாலக்கரையில பக்கத்துல இருக்கு. அங்கெல்லாம் கூப்பிட்டு செபஸ்டியா சம்திங் வரும். அங்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன். நிறைய செவிலியர்கள்லாம் இருப்பாங்க. ரொம்ப அன்பா ரொம்ப பேசுவாங்க. எனக்கு அதுதான் முதல்ல பிடிச்சிருந்தது. பட் என்னதான் வந்து நீங்க அன்பா பாசமா எல்லாமே இருந்தாலும் சத்தியம்னு ஒண்ணு இருக்கு, அசத்தியம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் பைபிள் வந்து ரொம்ப உருகி படிப்பேன், சும்மாலாம் படிக்க மாட்டேன். ஆதியிலே தேவன் வந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை வந்து அதெல்லாம் அப்படியே பைபிள்ங்கிறது எனக்கு ஒரு என்னோட லைஃப் மாதிரி. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு ஹோலி புக்காக நான் பார்க்கல. அதை என்னோட ஒரு எனக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய அருட்கொடையா நான் அதை பார்த்தேன். ஸோ ஐ லவ் பைபிள். பைபிள் படிக்கும் போதெல்லாம் நிறையா படிப்பேன். சில இடங்கள்ல வந்து முகம் சுளிக்கிற மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் நான் இங்கே சொல்ல விரும்பல, பைபிள் இருக்கிறதெல்லாம். பட் அதெல்லாம் வந்து நான் கண்டுக்காம போயிட்டேன் நான். ஆனால் சில இடங்கள் என்னால் கண்டுக்காம இருக்க முடியல. என்ன அப்படின்னா இன்னும் அநேக காரியங்களே உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் இப்ப அதை சொன்னேன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. என்னை போல வேறொரு தேற்றவாளர் வருவார், அவர் சுயமாக எதையும் பேசாமல் தான் செவியுற்றதையே, அதாவது வகி மூலமா செவியுற்றதையே தான் அவர் சொல்லுவாருன்னு ஒரு வசனம். சோ அது இது யாரு இவரு? ஏன்னா அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா நான் போனாதான் அவர் வருவார்னு வரும், நான் போனாதான் அவர் வருவார்னு வரும். இது யாருன்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னதுன்னா இதுதான் ஆவியானவர், ஆவியானவர் எல்லாத்துக்குள்ள இருந்து வழி நடத்துவார். இல்லையே, இதுல கொஞ்சம் மேல் வசனத்துல போய் பார்த்தோம்னா நான் போனாதான் அவர் வருவார், நான் இதுக்கு வரைக்கும் அவர் வரமாட்டாருன்னு இருக்கே. அப்போ ஆவியானவர் இப்போ ஜீசஸ் இருந்தப்ப இருந்தார், அப்போ ஹோலி ஸ்பிரிட் அப்ப இருந்தாங்க. இவர் போனதுக்கு அப்புறம் தான் இவர் வருவார்ன்றப்ப அது வேற யாரோ, அது யார் அவருன்னு சொல்லி கேட்கும்போது அங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன். அதே மாதிரி இன்னொரு வசனமும் இருக்கு. அந்த நாளில் அநேகம் பேர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உங்களுடைய நாமத்தினாலே வந்து குஷ்டரோகிகளை சொஸ்தப்படுத்தணும் அல்லவா, உங்களுடைய நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தணும் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகண்டு போங்க, உங்களுக்கும் எனக்கும் இந்த நாள்ல எந்த நாள் கியாம இந்த வறுமை நாள்ல உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அதனால அப்படின்னு ரொம்ப கிளவரா விளக்குறாரு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இப்போ வந்து அங்கங்க ஜெப கூட்டம் போட்டு பிதாவின் நாமத்தினால வந்து நம்ம கண்ணு தெரியாதவங்க கண்ணு தெரிய வைக்கிறோம், காது கேட்கணும் காது கேட்க வைக்கிறோம் அப்படின்னு யார் இப்போ கூட்டம் நடத்துறா அப்படின்னு சொல்லி நான் பாஸ்டர்கிட்ட கேட்கிறேன். நம்ம தானே பண்றோம், இது ஏதோ நம்மள சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. இல்ல இது அந்தி கிறிஸ்து வர நேரத்துல எப்படி நடக்கும், அது அவரை பத்தி சொல்றேன். எனக்கு அந்த ஜஸ்டிபிகேஷன் ஏத்துக்க முடியல. சோ இப்படியே போய்கிட்டே இருக்கு. ஃபைனலா ஒரே வசனம், என்ன வசனம் அப்படின்னா, ஒரு போதகர் வந்து கேட்கிறாரு, ஒரு அடியார் ஒரு சீடர் வந்து கேட்கிறாரு, நல்ல போதகரே நீங்க வந்து எங்களுக்கு எவ்வளவோ கட்டளைகள் சொல்லிட்டீங்க, இதுல நாங்க டாப் ப்ரையாரிட்டியா எதை வைக்கணும்? 100 சொல்லிட்டீங்கப்பா, 100ல ஃபர்ஸ்ட் தலை தானே முதல்ல, அது மாதிரி எது டாப்ல வைக்கணும்னு கேட்கும்போது அப்போ வந்து இயேசு கிறிஸ்து பிரத்யுத்தரமாக பதிலளிக்கிறாருன்னா, ஓ இஸ்ரவேலே கேளுங்கிறார். கேட்டது ஒரு சீடன் தான், அவனுக்கு கூட பதில் சொந்த பரவாயில்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஒட்டுமொத்தம் கூப்பிடுறாரு, வாங்க எல்லாரும் இங்க அப்படின்னு. என்ன அப்படின்னு நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க எல்லாரும் முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் கட்டளை இதுதான், டாப், இதுதான் நீங்க பண்ணணும். உங்களுடைய என்னுடையும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை அன்றி நீங்க வேற யாரும் வணங்கக்கூடாது. இதுதான் வந்து கொடுக்குறாங்க. இதுவே ஜீசஸ் கிறிஸ்து சொல்லியிருக்கலாமே, பிதா சுதன் பரிசுத்தாவி நீங்க 3 பேர்த்தையும் ஒன்னா பார்க்கணும், 3 தான் உங்களுக்கு கடவுள், நான் உங்க கடவுள்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லல? என்னுடையவும் உங்களுடையும் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை இல்லாம நீங்க வேற யாரையும் வணங்க கூடாதுன்னு சொல்லும்போது இதுதான். இப்ப இந்த முஸ்லீம் என்ன சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? வணக்கத்துக்கு
ஒருத்தன் தான். அங்க ஏசு கிறிஸ்து சீடர்கள் என்ன செய்ய சொன்னாரு? ஒரே இறைவன் தான் சொல்லுங்க. சிம்பிள். எனக்கு அதுதான் ஃபைனல். நான் ஃபில்டரா வந்து எனக்கு அது ஃபைனல் ஃபில்டர். எனக்கு இது எல்லாமே அந்த என்ன சொல்றது, கர்த்தர் என்னை பொறுத்தவரை கர்த்தர் நல்லாதான். இவங்கள மாதிரி ஜீசஸ்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை அந்த இடத்துல இந்த கர்த்தர் ஞானத்தை திறந்து விடுவார். ஸோ எனக்கு அது புரிஞ்சுது. ஓகே, ஒருத்தன் தான் பகவான்றப்போ கடவுள்ன்றப்போ ஏன் இவங்க இந்த கொலைப்படி பண்றாங்க, இந்த நான் என்னில் இருக்கிறேன், என் பிதா என்னில் இருக்கிறார், தூய ஆவி, இதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஷனாவே நான் பார்த்தேன். ஆனா ஒரு இதுல தெளிவா இருக்கேன், ஒன்றே குலம் ஒன்றே கடவுள். அப்போ இதுலயும் ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு சலாமா போட்டு வெளியே போயாச்சு. அதுக்கப்புறம் நிறைய அப்ரோச் பண்ணாங்க, பட் ஸ்டில் ஓகே. அதுக்கப்புறம் வந்திருப்பீங்களா? அப்ப அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இஸ்லாத்தை சூஸ் பண்ணுவீங்கல்ல, சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்க உள்ள சில சந்தேகங்களுக்குலாம் அங்க பதில் கிடைச்சிருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாத்தீங்க? அதுக்கப்புறம் நான் இஸ்லாத்துக்கு உடனே வரல. கிறிஸ்டியானிட்டி வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் வருஷம் வந்து நான் தீக்கால கடவுள் மறுப்புக்கு போயிட்டேன். அதுக்கு போறதுக்கு என்ன காரணம்? எல்லாம் கமர்ஷியலா இருக்கு. கோயிலுக்கு போகணும்னாலும் ஒரு அம்மனுக்கு வந்து பாத காணிக்கைய வந்து ஒரு வெள்ளித்தடவை வெளியில வச்சு விற்பாங்க. அதை காசு கொடுத்து வாங்கிட்டு போய் உண்டியல்ல போடுவாங்க. கோயில் பூசாரி உண்டியல திறந்து அதே தகவலை கொண்டு வெளியில வந்து கான்ட்ராக்ட் கொடுத்து விற்பான். அது மாதிரியும் நான் பல இடங்களை கேள்விப்பட்டேன். கமர்ஷியல். அங்க என்ன இருக்கு தெய்வம்ங்கிற பேச்சு அந்த இடத்துல என்ன இருக்கு? இன்ஃபேக்ட் நான் பார்த்துருக்கேன் கண் கூட. கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வந்து பூசாரி தட்டுல ஒரு 5 ரூபா போட்டாதான் அந்த தட்டுல இருந்து ஒரு பூவே கைக்கு வரும். ஒண்ணுமே போடாதான் கை நீட்டினாலும் வெறும் 90 தான் வரும். அப்ப அங்கேயும் கமர்ஷியல் ஆக்குறீங்க. அதே மாதிரி சமயபுரம் கோயில்லாம் போவோம் திருச்சியில, அங்கேயுமே வந்து சிறப்பு தரிசனம்லாம் இருக்கு. 50 ரூபா கொடுத்தா ஒரு தரிசனம், 100 ரூபா கொடுத்தா ஒரு கியூ, 500 ரூபா கொடுத்தா ஒரு கியூ. கேட்டோம் அப்படின்னா விஐபி எல்லாம் வராங்க, நீங்களும் அவங்களும் ஒண்ணா அப்படின்றாங்க. கடவுள் முன்னாடி எவனா இருந்தாலும் ஒண்ணுதான். விஐபியாவது விவிஐபியாவது, இறைவன் முன்னாடி அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கமர்ஷியல். இப்போ இன்ஃபேக்ட் நீங்க சர்ச்சுக்கு போகணும்னா கூட வந்து சில சர்ச்லாம் வந்து என்ன சொல்றது, பட் சர்ச்சில் வந்து இதை நீங்க அதிகமா பார்க்க முடியாது. ஆனாலும் சில இடங்கள்ல வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ்ல சில இடங்கள்ல வந்து மாதா பக்கத்துல இருந்து போய் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்றப்போ அது சில பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில பேர்கிட்ட வந்து இன்னும் ஃபாதர்ட்ட எல்லாம் வந்து எனக்கு ஒரு சண்டை நடக்கும். எப்படின்னா சிலை வழிபாடு கூடாதுன்னு சொல்லி நமக்கு யாத்ராகமத்துல இருக்கு தெளிவா. மோசை கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள்ல தெளிவா இருக்கு. ஏன் இந்த சிலையை நீங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்பேன். இந்த சிலையை நம்ம வணங்குறது இல்லை, இது நமக்கு ஒரு நினைவு சின்னம் அப்படிம்பாங்க. ஆனா கிராமத்துல இருந்து வர கிறிஸ்டியன் அதை தொட்டு கும்பிடுவாங்க, நான் நல்லா பார்த்திருக்கேன். ஸோ எல்லாமே கமர்ஷியலா தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ கடவுள் பேர்ல இவங்க எல்லாம் கொள்ளைதான் அடிக்கிறாங்க, யாரும் சேவை செய்யலன்னு சொல்லிட்டு கடவுளே இல்லைன்ற ஒரு தாட் பண்ணிட்டேன். அப்புறம் அது மாதிரி எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தீக்கால இருந்தாரு, அவரும் வந்து எங்களோட ரொம்ப க்ளோஸா பழகுவாரு. அப்படி நான் தீக்கால போயிட்டேன். தீக்கால போனதுக்கு அப்புறமே எனக்கு ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னா, என் கொள்கை என்ன அப்படின்னா, எவனோ ஒருத்தர் மேல இருக்கான், எவனுமே இல்லைன்னு நான் சொல்லல, யாரோ ஒருத்தர் இருக்கான். ஏன்னா இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல, சும்மா இந்த போனே வந்து ஒருத்தன் பண்ணாதான் இந்த போன் வந்தது. எவனுமே பண்ணாம இந்த போன் அதுவா உருவாச்சுன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி உலகம் தானா உருவாக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்க 9 கோள்கள் எடுத்து பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஈர்ப்பு விசை கொடுத்துக்கிட்டு தெளிவா அதோட கோட்ல சுத்துது, துல்லியமா போயிட்டு இருக்கு. யார் பண்ண முடியும்? அதுவே ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா நம்மளால? அது முட்டாள்தனம். எப்படி இந்த லைட் தானா உருவாச்சுன்னு சொன்னா எப்படி முட்டாள்தனம்? அதே மாதிரிதான் அது. அப்ப எவனோ ஒருத்தர் இருக்கான், ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அந்த மாதிரி ஒரு தாட் வந்துட்டேன். ஆனா நான் வந்து என்ன பேச சொன்னது கடவுள் இல்லைன்ற டாபிக்ல எனக்கு பயம் வந்துச்சு. எங்கன்னா ஒரு இடத்துல கடவுள் இல்லைன்ற டாபிக் பேச வைக்கும்போது எனக்கு பயம் வந்துச்சு. அங்க வந்து எஸ்கேப்பே ஓடி வந்தேன். ஏன்னா பயம், நாளைக்கு நான் பாட்டுக்கு அவனை பத்தி கண்ணா பின்னான்னு பேசிட்டு அங்க வந்து அவன் ஒருவேளை நான் மண்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க போய் பார்க்கும்போது, நீ என்னை பத்தி எதுக்கு அப்படிலாம் பேசின, உனக்கு வந்து நான் கொடுத்தேன்னு அறிவு அப்படி கேட்டானா எங்க போய் மூஞ்சி வச்சுக்கின்னு பயந்துட்டு ஓடிட்டேன். அதுக்கப்புறம் இஸ்லாம் அப்படிங்கிறது ரொம்ப ரேரா கிடைச்ச ஒரு முத்து. அதான் அந்த தீக்கால இருந்து வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் எப்படி அந்த இஸ்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆனச்சு? இஸ்லாம் கனெக்ட் ஆனது வந்து யாருமே வந்து எனக்கு தாவனம் பண்ணல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நான் ரொம்ப ஒரு தாந்தூணித்தனமா தான் இருப்பேன். அதாவது எனக்கு கரெக்டா படணும், அதுக்காக தப்பெல்லாம் சரி போக மாட்டேன், போராட நம்ம கரெக்டா படணும். ஸோ இஸ்லாம் வந்தது வந்து பாத்தீங்கன்னா, ஈவன் இன்ஃபேக்ட் நான் இஸ்லாமுக்கு வரணும்னு நினைச்சு நான் போகணும். என்னோட ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து சுல்பிகார், குளித்தலையில. அது ஃபேமிலி வந்து அது என்னோட ஃபேமிலி மாதிரி, ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு க்ளோஸ் நாங்கள். ஸோ அவங்க வீட்டில் வந்து ஒரு தடவை அந்த காலடி தடங்கள்னு ஒரு சீடி, அந்த சீடி வழித்தடங்கள், சாரி, அந்த சீடி என்ன அப்படின்னா அந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்கள்லாம் இருந்த இடம் இப்ப எப்படி இருக்குன்னு காமிக்கிற ஒரு சீடி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கல் சீடி அது. ஸோ வரலாற்று சின்னங்கள். ஆமா, அதுல வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடம், அப்புறம் ஐயூப் அலைஹிஸ்ஸலாமோட கபரு,
அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடம், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமோட சீடர்களுக்கு அல்லாஹ் தண்ணி வர வச்சு அவர் 12 இடத்துல அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. குகைவாசிகள் குகையெல்லாம் பார்த்தோம். எனக்கு ட்விஸ்டிங் பாயிண்ட் அல்லாஹ் வச்சான் எங்க அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாமோட அதை பத்தி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க பிறந்தாரு, பெத்லஹேம்ல எங்க பிறந்தாரு, இப்ப அந்த இடம் எப்படி இருக்கு, ஜெருசலேம் எப்படி இருக்குன்றா காமிச்சிட்டே வந்தாங்க. காமிச்சிட்டே வர்றப்போ ஒரு வசனம் அல்மாயதாலும் وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنُ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّيَ إِلَٰهَيْنِ مِن دُونِ اللَّهِ قَالَ سُبْحَانَكَ مَا يَكُونُ لِي أَنْ أَقُولَ مَا لَيْسَ لِي بِحَقٍّ إِنْ كُنتُ قُلْتُ فَقَدْ عَلِمْتَ تَعْلَمُ مَا فِي نَفْسِي وَلَا يَعْلَمُ مَا فِي نَفْسِكَ إِنَّكَ أَنْتَ عَلَّامُ الْغُيُوبِ. ரொம்ப அழகான சூறா. என் லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஒன்று சூறா. என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் மரியமின் மைந்தன் ஈசாவே, நீரும் உம்முடைய தாயாராகிய மரியமையும் 2 கடவுள்களாக எடுத்துக்கொள்ள சொன்னீரான்னு சொல்லி ஒரு ஆளு கேக்குது. அப்போ ஈசா சொல்றாரு, இறைவா நீ தூய்மையானவன், எனக்கு நீ என்ன கட்டளை கொடுத்து அனுப்பிச்சியோ அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன். என்ன நீ கைப்பற்றினதுக்கு அப்புறமேலு அந்த மக்கள் மேல நீ தான் உரிமையாளன், எனக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயத்த நான் மக்களை செய்ய சொல்லவே இல்லைன்ட்டா. எனக்கு புரிஞ்சிருச்சு, மரியம்ங்கிறது மேரி புரிஞ்சிருச்சு, ஈசாங்கிறது ஜீசஸா இருக்குமோன்னு ஒரு டவுட், அதுவும் கிளியர் பண்ணா ஜீசஸ்ட்டாங்க. 2 பேர்த்தையும் நிக்க வச்சு ஒரு ஆள் கேள்வி இருக்குது பத்தியா, அதை புடி, அதுதான் நம்ம தேடுற கடவுள்னு சொல்லி மண்டையில ஊச்சிருச்சு. அப்போ கேட்கிறேன், யாரு நிக்க வச்சு கேள்வி கேட்கிறா அப்படின்னு. ஜீசஸ் எங்களுக்கு காட். அவரு என்னதான் நான் தீக்கால மாறினாலும் அந்த உள்ளத்துல ஜீசஸ் எனக்கு ஒரு காடுன்னு இருந்து, ஜீசஸ் வந்து எங்களுக்கு ஒரு காடு. எங்க காடை நிக்க வச்சு ஒரு ஆள் கேள்வி கேட்குறா, யார் அது? அப்பா அவங்க சொன்னாங்க, இதுதான் எங்க அல்ல அப்படின்னாங்க. எனக்கு அந்த எங்க அல்லாங்கிறது பிடிக்கல, நம்ம அல்லான்னு சொல்லி கூட புரிஞ்சிருந்து. பட் அவங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அந்த அல்லாவை பத்தி தேட ஆரம்பிச்சோம். ஏன் வந்து இவர் இப்படி கேள்வி கேட்கிற மிரட்டுற மாதிரி அவர் வந்து பவ்யமா பதில் சொல்றாரு. அப்ப யார் இவருன்னு சொல்லி அந்த அல்லானா யாருன்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணும்போது வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய டெஃபினேஷன் படிச்சேன். அல்லானா யாருன்னு இப்போ நீங்கன்னா யார், இப்போ நீங்க என்ன கேட்குறீங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்றப்போ, only I have to tell you about myself, only then you will get to know. என்னை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னாதான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா 3ஆம் மனுஷனை விட நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த இதுல அல்லாவே சொல்றான், நான் யாருன்னு சொல்றான். அந்த டெஃபினிஷனை பார்த்துட்டு எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சு. இதுதான்ப்பா நம்ம தேடினா குடிப்பா, இதுதான் மெயின் ஆளு, இதுதான் வந்து சர்வலோகத்தையும் படைச்சு மாட்டி வைக்கிறாரு. அப்பயே புரிஞ்சுக்கிட்டாச்சு. ரிசர்ச் பண்ணி அல்லாவோட டெஃபினிஷன் எடுத்து அல்லாஹ் பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறம் இஸ்லாம் வந்து என்னுடைய வாழ்வியல் நிறைய ஏற்றுக்கணும்னு சொல்லி பெரிய ஒரு டெசிஷன் எடுத்ததுனால மறக்க முடியும். எத்தனை ஆண்டுகள் ஆகுது நீங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு? 2007 I completed my UG ஜவாஹர் முஹம்மது காலேஜ். 2005 வந்து 6ல ரிசர்ச் இறங்கிட்டேன். 7ல வந்து அறகுறையா ஏற்றுக்கிட்டேன். 2008 வந்து தெளிவா வந்துட்டேன். 2008 வந்து that is the time that I embraced Islam. அப்போ நீங்க இடையில ஜமால் முஹம்மது தான் படிச்சிருக்கீங்க. இந்த இடைப்பட்ட காலங்களில் யாராவது ஒருத்தவங்க அல்லாஹ் தான் இறைவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்களா? ஜமால் காலேஜ்ல வச்சா இல்ல பொதுவா அந்த காலகட்டங்கள் நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்களா இருந்திருக்கலாம், இல்ல கல்லூரியில ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது? யாருமே சொன்னது அல்லாஹ் தான் கடவுள் சொன்னது. எல்லாம் எப்படி வருவாங்கன்னா என்கிட்ட, நான் கிறிஸ்டினா இருந்தேன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா நான் முஸ்லீம் வரேன்னு யாரும் நான் டிக்ளேர் பண்ணல. ஓகே ஓகே, என் உள்ளத்துல நான் வச்சுக்கிட்டேன். என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு கிறிஸ்டினா தான் தோணும். சொல்லுவாங்க கடைசியில எங்க தீன் கூடி தான் பறக்கும், நீங்க கிறிஸ்டின் எல்லாமே இதெல்லாம் மாறுவீங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் முஸ்லீம் யாரும் டிக்ளேர் பண்ணல. ஸோ யாரும் வந்து எனக்கு அப்படிலாம் ஒரு ஃபைட்டிங் மோட்ல தான் வருவாங்களே ஒழிய அந்த தாட்ல யாருமே வரல. இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்கல்ல, இப்ப சொல்லும்போது சடனா என்ன ஞாபகம் வச்சுன்னா, பொதுவா அந்த மாதிரி இஸ்லாத்துல ஏத்துக்கிட்ட வரும்போது ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. ஒண்ணு பொண்ணுக்காக வரான், இல்ல அரபு நாடுகள்ல வேலை தாங்கி தரான், இல்ல ஏதாவது பொருளாதார ரீதியா இவங்களை கூட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. பட் இஸ்லாத்துக்கு நீங்க வந்ததுனால இந்த மாதிரி விஷயங்களை முஸ்லீம்கள் பண்ணிட்டு இருக்காங்களா? இஸ்லாத்துக்கு ஏன்னா இதை வந்து எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நிறைய பேர் நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இது ஒரு காமெடியா தான் தெரியுது. ஈவன் நான் கிறிஸ்டினா போகும்போது என்கிட்ட சொன்னாங்க, எவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி நானும் வந்தேன் அப்படிம்பாங்க. ஸோ கிறிஸ்டின்லயும் அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. சரியா? அது மாதிரி இஸ்லாத்துக்கு நான் வந்ததுக்கு அப்புறமேலும் இன்னும் ஒரு படி மேல போயிட்டாங்க. துபாயில வேலை கிடைச்சிச்சா, ஏதாவது போட்டு கொடுத்துட்டாங்களா, ஷேக் வீட்டுல ஏதாவது பொண்ணு கொடுத்துட்டாங்களா, இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்த காய்ச்ச மரம் கல்லடி படும்பாங்க. ஒரு மரத்துல மாம்பழமா காய்ச்சி தூங்குதுன்னா, உயரத்துல இருக்குன்னா, அது பறிக்க முடியாத என்ன பண்ணுவாங்க, கல் அடிச்சிருச்சு படிக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரிதான் இஸ்லாம் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, அவன் 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 என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே சொல்லிருச்சு.
அதனால இந்த மதத்தின் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியில, இந்த மார்க்கத்தின் இஸ்லாம்ன்ற இந்த மார்க்கத்தின் மேல உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியில அவங்களா நினைச்சுக்கிட்டு கேட்கிற கேள்விதான். இன்னும் சொல்லணும்னா, இஸ்லாத்துக்கு வந்துட்டு நான் தான் பைசா கொடுக்குறேன். எனக்கு இஸ்லாம் பைசா கொடுக்கல. இஸ்லாம் எனக்கு அறிவு கொடுத்தது, யோசிக்கிறது, பகுத்தறிவு தூண்டி விட்டுச்சு. ஆல்ரெடி இறைவன் அறிவு கொடுத்துருக்கான், பகுத்தறிவு தூண்டிச்சு. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எந்த ரிலீஜனும் அதை என்கரேஜ் பண்றதும் இல்லை. நான் கிறிஸ்டியன்லாம் இருந்திருக்கேன், அங்கேயும் அப்படி கிடையாது. அங்க ஃபண்டு வரும், அது ஏழை எளிய மக்களுக்கு தான் அதையும் கொடுப்பாங்க. அவங்களும் இதை கொடுத்து அவங்க மத்த மாத்தணும்லாம் யாரும் சொன்னதில்லை. கிறிஸ்டியானிட்டி மாதிரி இஸ்லாம் அதே மாதிரி தான். இங்க யாரும் பைசா கொடுத்துலாம் வரது கிடையாது. இறுதியா வந்து பாத்தீங்கன்னா, இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்காகும் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து இஸ்லாத்தை வந்து சந்தேக கண்ணோட தான் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. இஸ்லாத்தை அவர்கள் எப்படி பார்க்கணும், எப்படி பார்த்துக்கிட்டா இதுதான் ஒரு உண்மையான ஒரு மார்க்கம் அப்படிங்கறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இல்ல, இது நல்ல கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸி. முதல்ல நீங்க மைண்ட ரிலாக்ஸா வைங்க. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சாதான் அந்த விஷயத்தை பத்தி நம்ம சொல்லணும். ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு தெரியாது அப்படின்றப்போ, இந்த அவன் சொன்னா, அந்த இவன் சொன்னா, இதை பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல யாரா இருக்கட்டும், உங்களை பத்தி ஒருத்தர் வெளியில போய் அவதூறு பரப்புறான்னா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? முடியாது. ஐயோ அவன் ஒரு மோசமானவன், அயோக்கியம், திருட்டு பையன் இப்பெல்லாம் பேசும்போது நீங்க அப்படி இல்லாம இருக்கும்போது உங்களால அதை பொறுத்துக்க முடியாது. எப்படி உங்கள் மேல இல்லாத ஒரு அவதூறை ஒருத்தன் பரப்பும்போது உங்களால பொறுத்துக்க முடியும், அதே மாதிரி ஒரு மார்க்கத்தின் மீது ஒருத்தன் ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு அந்த அவதூறை பரப்புறான். குறிப்பா அந்த வேலையை மீடியா பாக்குது. இப்போ இதே வந்து எங்க பார்த்தாலும் இஸ்லாமியர்களை தீவிரவாதியை காட்டுறது, கேட்டா அதான் நடக்குது அப்படின்றாங்க. இப்ப எங்க நடக்குது? காசான்னு ஒரு இஸ்லாமிய நாடு. இன்னைக்கு அங்க படுற பாடு தெரியுமா? இன்னைக்கு வந்து மக்களுக்கு நிறைய தெரிய வந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் ஈராக்கை வந்து ஒண்ணு இல்லாம ஆக்குனானுங்க. ஈராக் வந்து அணு ஆயுதம் தயாரிக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லாம ஆக்குனானுங்க. அங்க இருக்கிற அத்தனை பேர்த்த கொண்டானுங்க, கொண்டு குச்சானுங்க. அது நிறைய மறைக்கப்பட்டுச்சு. இப்ப ஈரான் மேல கை வச்சாங்க. ஈரான் பலம் வாய்ந்த நாடா இருக்கிறனால திருப்பி தாக்குது. இப்போ இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஈஸி, நடுநிலைமையா இருங்க. உங்களுக்கு இதை பத்தி தெரியணும் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்சர்ஸ், இந்த புக்கை வாங்கி முதல்ல படிங்க. அது இங்கே கூட இந்த திருக்குறான் இருக்கு, இது தமிழ்ல தான் இருக்கு. இது தெளிவா வாங்கி எல்லாருமே படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது எப்படிப்பட்ட மார்க்கம்ங்கிறது நீங்களே வந்து சொல்லுங்க. தமிழ்ல தான் இருக்கு. இதை படிச்ச உடனே உங்க மேல அப்படியே உருது ஏறிடாது. எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் படிச்சீங்க உருது ஏறிடும் மேலம்பாங்க. எந்த உருதும் எங்க மேல ஏறல. அதான் சொன்னேன்ல, ஒரு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப இந்த பகவத்கீதையை படிக்கிறோம், சமஸ்கிருதம் நம்ம மேல ஏறிடுமா? ஒரு பைபிளை படிக்கணும், இங்கிலீஷ் நம்ம மேல ஏறிடுமா? குரானை படிக்கணும், உருது நம்ம மேல ஏறிடுமா? என்ன கான்செப்ட்? தட் இஸ் வெரி வெரி அப்சல்யூட்லி ஒரு என்ன சொல்றது, க்ளூலெஸ். அதெல்லாம் அவங்க பேசும்போது இந்த மாதிரி புக்கை வாங்கி படிங்க, வரலாறுகளை படிங்க. இஸ்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு பெயர் தாங்கி இஸ்லாமியர்களையோ அல்லது நல்லபடியா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ பார்க்காதீங்க. ஸ்கிரிப்சர்ஸை படிங்க. அதை படிச்சாவே உங்களுக்கு வந்து அந்த ஞானம் திறக்கப்படும். நல்லா நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, சிம்பிள், உங்க ஹார்ட்ல கை வச்சுட்டு, என்ன படைச்ச என்னோட இறைவா, இங்க பேசிட்டு இந்த பாய் எதையோ சொன்னாரு, எங்களுக்கு எதுவும் விளங்கல, எனக்கு ஒன்னே ஒன்று விளங்குது, எனக்கு மேல ஒருத்தன் இருக்க, என்ன படைச்ச என்னோட இறைவா, எனக்கு நீ நேர்வழி காட்டுன்னு சொல்லி நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. இதை பண்ணும் பட்சத்துல உங்களை படைச்ச உங்களோட இறைவன் உங்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்கு போதுமானது. நமக்கு இதுல வேற எங்கேயும் நம்மளோட ரோல் இங்க எதுவுமே கிடையாது. நம்மளோட ரோல் என்ன அப்படின்னா, உங்களோட சுவிட்சை ஆன் பண்ணி விடுறது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி பகவான் படைக்கும் போதே எல்லாரோட உள்ளத்துலயும் இயல்பாவே ஃபித்ரான்னு ஒண்ணு வைக்கிறான், இயற்கை. அது என்ன அப்படின்னா, பை டிஃபால்ட்டா நீங்க எல்லாரும் உங்க மனசுல இறைவன் ஒருவன் தாங்கிறது உள்ள வச்சுட்டான். நீங்க உங்களோட தாய் தகப்பன் கிறிஸ்டினா, உங்க தாய் தகப்பன் ஹிந்துவா இருக்கிறனால நீங்க இப்படி வர்றீங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல உங்களோட சொந்த அறிவை கொண்டு நீங்க திரும்பி யோசிப்பீங்க. அப்ப இந்த மாதிரி நேர்வழி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இயற்கையா அவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அது கொஞ்சம் தூசி தட்டி எழுப்பி விடுங்க. மற்றது அது பார்த்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படி ஆனதுனாலதான் இப்ப இங்க மாதிரி நிறைய பேர் நம்ம உட்காந்து. அல்ஹம்துலில்லாஹ், குறைந்த நேரத்துல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் இது போல மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இஸ்லாம்.